என்னங்க டென்ஸ் TENSE ஆமா இந்த வார்த்தை இருக்குல்ல இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இந்த கிராமர்ல வந்து இன்ஃப்ளெக்ஷன்ஸ் வருது இல்லையா, இதுதான் வந்து டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஒரு அர்த்தம் மட்டும் தான் இருக்கா, வேற அர்த்தங்கள்? இருக்கு. டென்ஸ் அப்படின்றது நவுனா நம்ம யூஸ் பண்ணும்போது அது கிராமர் ரிலேட்டடா போயிடுது. டென்ஸ் அப்படின்றது அட்ஜெக்டிவாவோ இல்ல வேர்பாவோ, அதாவது விவரிக்கும் சொல்லாவோ இல்ல ஒரு வினை சொல்லாவோ நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு வந்து மீனிங்ஸ் மாறும். வெரி குட். ஸோ இதை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுக்காக இதை ரிலேட் பண்ணி நான் இங்கிலீஷ்ல சென்டென்சஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னு ஒன்னா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே வருவேனா அந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? பண்றீங்களா? பண்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? முதல் சென்டென்ஸ். There was a tense silence in the classroom because no one knew the answer to the difficult question. என்ன அர்த்தம் அந்த சென்டென்ஸ்க்கு? அதாவது வகுப்பறையில ஒரு பதற்றமான ஒரு அமைதி வந்து நிலவுது. ஏன் அப்படின்னா கேட்கப்பட்ட அந்த கடினமான கேள்விக்கு யாருக்கும் பதில் தெரியல. வெரி குட். சோ இந்த இடத்துல tense silenceனா tense silence அப்படின்னா ஒரு பதற்றம் நிறைந்த அமைதி. வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ். There is a tense atmosphere everywhere because the election results are going to be announced soon. ஓகே, அதாவது எங்க பார்த்தாலும் பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன் அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், அதாவது தேர்தல் முடிவுகளை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. வெரி குட். சோ இந்த இடத்துல டென்ஸ் அட்மாஸ்பியர்னா டென்ஸ் அட்மாஸ்பியர் அப்படின்னா பதற்றமான சூழ்நிலை. வெரி குட். அடுத்த சென்டென்ஸ். The weekly test results are about to be announced. Everyone is waiting. It's a tense moment. இதுக்கு அதாவது வாராந்திர டெஸ்ட் பரீட்சை வந்து வச்சிருக்காங்க. அதனுடைய டெஸ்ட் ரிசல்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எல்லாரும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அது ஒரு பதற்றமான ஒரு தருணம். வெரி குட். சோ இந்த இடத்துல டென்ஸ் மொமெண்ட்னா டென்ஸ் மொமெண்ட் அப்படின்னா பதற்றமான தருணம். வெரி குட். அடுத்த சென்டென்ஸ். Both the officers were frowning at each other. So the situation became tense. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ரெண்டு ஆபீசர்ஸும் வந்து ஒருத்தவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க வந்து முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த அந்த ஒரு நிலையே, அந்த ஒரு சிச்சுவேஷனே வந்து ரொம்ப வந்து பதட்டமா இருந்தது. சோ டென்ஸ் சிச்சுவேஷன் அப்படின்னா ஒரு பதட்டமான நிலை. குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ். It became a tense meeting when they started arguing. இதுக்கு அதாவது கூட்டத்துல கலந்துகிட்ட ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்க வந்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த கூட்டமே வந்து ஒரு பதட்டமான கூட்டம் ஆயிடுச்சு. வெரி குட். சோ இந்த இடத்துல டென்ஸ் மீட்டிங்னா டென்ஸ் மீட்டிங் அப்படின்னா பதட்டம் நிறைந்த கூட்டம். வெரி குட். அடுத்தது. Why do you look a little tense? Is everything all right? இதுக்கு ஏன் பார்க்க கொஞ்சம் பதட்டமா இருக்கிறீங்க? எல்லாம் சரியா இருக்குல்ல, அதான் அர்த்தம். குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ். The police officer put his hand on my shoulder and I tensed up. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த போலீஸ் ஆபீசர் வந்து என்னோட ஷோல்டர் மேல வந்து இப்படி கையை வைக்கிறாரு. அவர் வச்ச அந்த மாத்திரம் வந்து நான் வந்து டென்ஷன் ஆயிட்டேன். which means பதட்டம் ஆயிட்டேன். பதட்டம் அப்படின்றது இங்க உணர்வு ரீதியா மட்டும் கிடையாது, மனோ ரீதியா மட்டும் கிடையாது, உடலையே நம்ம இருக்கோம் இல்லையா அப்படின்னு, அதுதான். குட் குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ். ஆயில் மசாஜ் இஸ் கிரேட் இஃப் யுவர் நெக் அண்ட் பேக் மசில்ஸ் ஆர் டென்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது உங்களுடைய கழுத்து தசை இல்ல முதுகு தசை ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து ஆயில் மசாஜ். ஆயில் போட்டு நீங்க மசாஜ் பண்ணீங்கன்னா அந்த இறுக்கத்தை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ். Relax and try not to tense up so much. இதுக்கு அதாவது ரிலாக்ஸா இருங்க, அதாவது கூலா இருங்க, எல்லாத்துக்கும் வந்து பதட்டப்படாதீங்க, இப்படி அமைதியா இருங்க. வெரி குட் வெரி குட். அடுத்த சென்டென்ஸ், கடைசி சென்டென்ஸ். Every time WhatsApp beeps she tenses. இதுக்கு அதாவது ஒவ்வொரு தடவை வாட்ஸ்அப்ல இருந்து அந்த நோட்டிபிகேஷன், அந்த பீப் சவுண்ட் கேட்க கேட்க இவ என்ன ஆகுறா அப்படின்னா பதட்டம் ஆயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துலயும் வந்து பதட்டம் அப்படின்றது மனோரீதியான பதட்டம் மட்டும் கிடையாது, உடல் ரீதியாகவும் வந்து அந்த இறுக்கத்தை வந்து நம்ம அனுபவிக்கிறது.
வெரி குட் வெரி குட். ஸோ டென்ஸ்ன்ற வார்த்தைக்கு கிராமர் ரிலேட்டடாக மட்டும் இல்லை அதர் மீனிங்ஸும் இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்ச இந்த சென்டென்சஸ் இதெல்லாம். எக்ஸலண்ட். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.